வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பில் மகிழ்ச்சி. நான் ராஜு, இது ராஜு வெஸ்டி. ஸோ நம்ம நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில ஒரு சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லார்ஜஸ்ட் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச நண்பருக்கு எப்படி டென்சிட்டி வச்சிருக்காங்கன்ற ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா, இதில பார்க்க போறோம். ஸோ நம்ம நண்பர்கள் வந்து எந்த மாரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த நண்பருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 கிராஃப்ட் வரைக்கும் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி வந்து எவ்வளோ டென்சிட்டிய வச்சிருக்காங்க, எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு, அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சின்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. ஸோ நேர்ல வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. அ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நண்பர்கள் கேட்டிருந்த கேள்விகள் என்னன்னா, ஒருத்தர் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காரு. செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் நல்லா இருக்கு. ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம். அந்த ஏர் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஏர் வந்து நெறைய ஃபாலோ ஆகுது. நான் வந்து பிஆர்பி வந்து கன்டினியூவா எடுத்துட்டு தான் இருக்கேன். அதாவது நார்மல் பிஆர்பி எடுத்துட்டு இருக்காரு. நான் இது கன்டினியூவா எடுத்துட்டு இருக்கேன். ஏன் ஏர் ஃபால் ஆகுது? அப்படின்னு ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ்க்கு இருக்குமா? நமக்கு 50 வயசு ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்குமா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற ஏர விட ரொம்ப ஆழமாவே இருக்கும். ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழப்பகுதியில இருக்கிறதால, அ அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா முடி இருக்கிறத கொஞ்சம் அதிகமாவே நமக்கு வந்து இருக்கிற மாரி தான் நமக்கு தோணும். அ அது இருக்கிறது அது ஒரு உண்மையும் இருக்கு. ஆனா மெயின்டெயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அ இந்த டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காவே வெளிய வரும்போதே நல்லா போஷாக்கா நல்லா வரும். ஆனா, நம்ம எக்ஸிஸ்டிங் ஏர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செய்ற அ டிரான்ஸ்பிளேஷன் செய்றோம் பார்த்தீங்களா, அது இப்போ பார்த்தீங்கன்னா கன்டினியூவா ஏர் ஃபால் ஆயிட்டே இருந்திருக்கும். ஸோ திடீர்னு சென்டர்ல டிரான்ஸ்பிளேஷன் செய்யும்போது, பக்கத்துல இருக்கிற முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேள கொட்டக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்போ நமக்கு நம்ம பிஆர்வி பண்ணும்போது, அத நம்ம பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அத அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏர் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீக்ரோத் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்பட தேவையில்ல. இது வந்து பொதுவாவே ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, யோசனை பண்ணா உங்களுக்கு தெரியும். நம்ம பாடியிலேயே பார்த்தோம்னா, நார்மலா ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. நீங்க பிஆர்வி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதோ ஒரு நல்லதோ, கெட்டதோ ஒரு ப்ராசஸ் புதுசா வரும்போது, அத நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அத அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்மனன்ட்டா அந்த மாரி கொட்டிடும் அப்படின்ற மாரிலாம் யோசிக்க வேணாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் பிஆர்வி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுதுன்னா, அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, நீங்க பயோட்டின் பிஆர்பிக்கு போங்க. இல்ல ஜிஎஃப்சிக்கு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பிஆர்பியும் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் பண்ணது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நார்மல் பிஆர்பி தான். ஸோ எனக்கு நார்மல் பிஆர்பியே தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எனக்கு ரிசல்ட் குடுத்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டம் போல. தேவையான போது ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, பயோட்டின் எடுத்திருக்கேன். ஒரு சில டைம்ல ஜிஎஃப்சி எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு சில டைம்ல எடுத்திருக்கேன். ஆனா மேக்ஸிமம் எடுத்தது நார்மல் பிஆர்பி தான். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச யார் வந்து எனக்கு 50 வயசு ஆகும்போது இருக்குமா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது மட்டும் இல்லைங்க. நார்மலா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் யார் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சரியான முறையில மெயின்டெயின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா முடியுமே கொட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதால ஒரு அ ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். அதனால இருக்குமா, இருக்காதான்ற சந்தேகம்லாம் தேவையில்ல. இதுவும் நம்முடைய நார்மல் ஹேர் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, லைஃப்ப பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் கொண்டு வரும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க அத பத்திலாம் பெருசா நீங்க ஒப்பி பை யோசிக்க வேணாம். நீங்க உங்களுடைய ஹெல்த்த வந்து நல்லா பார்த்துக்கங்க. நல்லா பார்த்துக்கிறதுக்காக நீங்க நல்ல உணவுகள சாப்பிடும்போது, அந்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான போஷாக்கு அது ஆட்டோமேட்டிக்கா குடுக்கும். ஷாம்பு தேர்ந்தெடுக்கும் போதும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா, நீங்க சந்தேகம் இருக்கும்போது கிளினிக்கையோ, என்னையோ அணுகி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகத்த கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு சொல்றேன். எனக்கு என்னுடைய நாலேட்ஜ்க்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல கேட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சில டைம்ல கால் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆ பண்ணல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பதில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதில மிஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 100 காலாவது நம்ம வந்து வரும். 100 பேஷண்ட்டாவது குறைஞ்சது வருவாங்க. ஸோ, அதில ஒரு வேளை மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆ கண்டிப்பா அவங்க கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிலே பண்றாங்கன்னா, எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பதில நான் குடுக்குறேன்.
ஸோ நம்ம லா சின்னஸில் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே டிரான்ஸ்பர் செஞ்சுருக்காங்க. சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும் அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தொட்டிப்பாளையம் பிரிவு. ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேக்கேஜை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பதில் காத்திருக்கேன். உண்மையாக